இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? ரேஷ்மி பராத்தா. ரேஷ்மி பராத்தா அப்படின்னா அது நார்த்து சைடு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது. உருளைக்கிழங்கு மைதா மாவில் வச்சு பண்ணுறது. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை துருவி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப்பு மைதா மாவும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 2 சில்லிஸ் பொடியாக கட் பண்ணி வச்ச சில்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை நிறைய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். நல்லா கையில் எண்ணெய் தடவி பிசைஞ்சு அதை சப்பாத்தி மாதிரி இட்டு எடுத்தோம் அப்படின்னாலே பராட்டா ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கக்கூடிய டிஷ்ஷுங்க. இது நார்த் சைடெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. எப்பொழுதுமே நம்ம பூரி சப்பாத்தி அது மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது மாதிரி இட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு தோசைக்கல்லில் போட்டு ஆயில் விட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னாலே ரேஷ்மி பராத்தா ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா வச்சுக்கலாம், இல்லை சட்னி, மின்ட்டு சட்னி, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் சட்னியும் குட்டி மீல் மேக்கர் கிரேவியும் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ரேஷ்மி பராத்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.